கட்டுற வீடுக்கும் ஒரு வீடு நம்ம கட்டுறோம், அதே ரெடிமேட் ஹவுஸா இருக்கும், அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா அவங்க வீடு பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 சதுரடி வீட்டுல ஒரு 850 சதுரடி வீடு கட்டுறாங்க. லேண்ட்ல 1000 சதுரடி லேண்ட்ல 850 சதுரடி வீடு கட்டுறாங்க அப்படின்னாவே ஒரு 10 லட்சம் இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னன்னா அந்த வேகம், அந்த போற வேகம் இருக்குல்ல, அந்த போற வேகத்துல சரி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வந்தா உடனே குடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ஒரு 30 லட்சம் வீடு, ஒரு 30 லட்சம் வீடுன்னு வச்சுக்கோங்க. 30 லட்சத்துக்கு டாக்குமெண்டேஷன் மட்டும் அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னா 11% பண்ணுவாங்க. ஓகேங்களா? 11% அப்படின்னா இதுல 3,30,000 ஆயிடுச்சு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி. இப்போ அந்த அடிநிலத்தை மட்டும் கரையம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது பேர் லேண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் லோன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போட்டுக்கிறோம் அப்படின்னா அங்க கைட்லைன் வேல்யூ எவ்வளவோ அது மட்டும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்ப அதே வீட்டோட நம்ம வீட்டோட கரையம் பண்றோம் அப்படின்னா 3,30,000 நம்ம கரையம் பண்றோம். இப்போ அங்க கரைய செலவு மட்டும் 50,000 வாங்குற இடத்துல 3,30,000 வரும். அப்போ இந்த பத்திர செலவு எதுக்கு அன்னெசரியா நம்ம கொடுக்குறோம்? அதே 3 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுக்காக செலவு பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. எவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வச்சுக்காம பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வச்சுக்காம பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த லாபம் மினிமம் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. 2 லட்சம் ரூபாய் வீட்டுல. அப்ப அதுல ஒரு 3 லட்சம், இதுல ஒரு 5 லட்சம். அப்போ 8 லட்சம் ரூபாய் அவங்க வந்து எதுக்காக கொடுக்குறோம்? இப்ப அவங்க அந்த வீட்டை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். கட்டி முடிச்ச உடனே அவங்க 8 லட்சம் ரூபாய் லாபத்துக்கு அவங்களே விற்கலாம். இல்ல சார் என்னால விற்க முடியல, அதை கொடுங்க 30 நாள்ல நாங்களே. இந்த மாதிரி வந்து 30 லட்சம் ரூபாய் அந்த 10 லட்சம் ரூபாய் லாபத்துல நாங்களே விட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னாலும் எங்க கிட்ட தொடர்ந்து நீங்க நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கலாம். சார் ஒரு வீட்டு கட்டணும், விட்டு கொடுத்துருங்க, மறுபடியும் இன்னொரு வீடு போட்டு கொடுங்க, எனக்கு லாபம் நான் எடுத்துக்கிறேன், இந்த வீட்டுக்கு நான் லாபம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நாங்க பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். எங்கிட்ட அவ்வளவு கிளைண்ட் இருக்காங்க. அதை வந்து நல்ல விதமா வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். கண்டிப்பா.